Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு பேன் வச்சு அரிசி மாவு வறுத்துக்கலாம். வாங்கம்மா ஒரு கப் மாவு போட்டுக்கலாம். வறுத்து தான் செய்யணும், வீட்டு மாவு தான் இது. வாங்கம்மா மாவு வறுத்துக்கலாம். அப்புறமா இப்படி வறுக்கிறேன். ஒரு கப் மாவு தான் போட்டுக்கிறேன். ரொம்ப வேகமாக தீ வைக்காதீங்க, ஸ்லோவாக வச்சு வரங்க. ஏற்கனவே அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுக்கிறேம்மா. நாங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிறேன், அப்பப்போ எது ஒன்றுமே எடுத்துக்கலான்ட்டு. தாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கம்மா ஜல்லாடி வச்சுட்டு பேஷன் வச்சுட்டேன், ஜல்லாடியில் போட்டு வறுத்துக்கலாம், ஜெலிச்சிக்கலாம். கொஞ்சம் ஜெலிச்சு செய்தால் நல்லதுமா. ஜெலிச்சாச்சுமா, இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு தான் ஜெலிச்சு எடுக்கணுன்றது. வாங்கம்மா ஒரு 8 மிளகா ஊற வச்சுக்கிறேன் தண்ணியில். 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சியில் அரைச்சிக்கலாமா. பாருங்க, இப்போ காஞ்ச மிளகா ஒன்றும் பதியமாக அரைச்சிக்கிறேன். இதில் ஒரு 10 பூண்டு பல் போட்டுக்கிறேன். இந்த மிளகா ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் விட்டுக்கலாமா. போதும். வாங்கம்மா பச்சைப்பருப்பு ஊற வச்சுக்கிறேம்மா. ஒரு 2 மணி நேரம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஊற வச்சேன். இப்படி கருவேப்பிலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பூண்டும் காஞ்ச மிளகாவும் அரைச்சதுமா பெருசு. ஒரு 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டுக்கலாமா. இது நம்ம வீட்டு வெண்ணெய், நம்ம வீட்டு மாட்டு வெண்ணெய். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்கள் டெய்லி காசுற பால்லேருந்து எடுத்து வச்சு ஆட வச்சு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வெந்நீர் சூடு பண்ணி வச்சுக்கிறோமா. இதில் கொஞ்சம் உப்பு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப விட்டுறாதீங்கம்மா, ஒரு ஓணுன்னு பார்த்து விட்டுக்கலாம். ஏன்னா வெண்ணெய் போட்டுக்கிறோம், பேஸ்ட்லாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஈரப்பொருள். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துக்காது, கொஞ்சமாக பார்த்தா விடணும். இந்த தட்டை நல்லா இருக்கும்மா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நல்லா கையிலே போட்டு பிசைஞ்சிக்கலாம். வாங்கம்மா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அப்புறமா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. முறுக்கு மாவு அளவுக்கு இருக்கணும் சாப்பிட்டா. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டு வந்துடலாம். வாங்கம்மா இந்தமாரி சைஸில் உண்டை பிடிச்சி வச்சுக்கலாம், அப்போ தான் தட்டுறது வசதியாக இருக்கும். வாங்கம்மா எல்லாம் உண்டை பிடிச்சாச்சு. நம்ம எண்ணெய் தடவிட்டு பட்டர் சீட் மேலே எண்ணெயை தடவிடுங்க. இந்த மாதிரி வச்சுடுங்க உண்டையை. ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் தட்டி. அப்புறமா இந்த மாதிரி தட்டி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ஒரே சைஸாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாங்கம்மா விசிறி தட்டை. ரொம்ப ஈஸியாக இருக்கும்மா இது. இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த கிண்ணத்தில் வச்சு பாருங்கள், ஷேப் எல்லாம் ஒரே மாதிரி பாருங்கம்மா. விசிறியில் பண்ணுறதும் ஒரே மாதிரி, கிண்ணத்தில் தட்டுறதும் பாருங்கள் ஒரே மாதிரி. இல்லை கையில் கூட தட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே தட்டி முடிச்சாச்சு, நம்ம போட்டு எடுத்துடலாம். வாங்கம்மா எண்ணெய் காஞ்சிட்டு தட்டை போட்டுக்கலாம்.
பாருங்க தட்டெல்லாம் மேலேயே மெந்து வந்து பாருங்கம்மா. உள்ளே போட்டு 2 நிமிஷத்தில், ஏன்னா மாவு வறுத்துட்டு செய்யறதுனால உடனே வெந்துடுது பாருங்க. அப்படியே மேலே வருது பாருங்க, பூரி மாரி எழும்பி வருது. ஆனால் உடனே திருப்ப வேணாமா, கொஞ்ச நேரம் இருக்கு வேகட்டும். மீடியமான தீ, எண்ணெய் காஞ்சிடுத்து, மீடியமான தீ வச்சிடணும். பாருங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படியே எழும்பி வந்து பாருமா பூரியாட்டம். உடனே திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, அது உடனே அப்படியே வெந்து மேலே வந்துடும். லேசாக மெதுவாக திருப்பி போட்டுடலாம். பாருங்கம்மா நல்லா சவுந்துக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா அதுவே எழும்பி வந்துடுச்சுங்க பூரி மாரி. இது பாருங்கள் எழும்பி, இது ரொம்ப நல்லா இருக்கும்மா. இந்த சிறும்பருப்பு போட்டு காஞ்ச மிளகாய் பூண்டுலாம் அரைச்சி போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுங்க இது வச்சு. நம்ம எப்பவுமே ஓட்டோடைய கடலைப்பருப்பு வேர்க்கடலை அதெல்லாம் போட்டு தானே செய்வோம். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே வேர்க்கடலையில் போட்டுக்கிறோம், கடலைப்பருப்புலேயும் போட்டுக்கிறோம்மா, இப்போ சிறும்பருப்புலேயும் போட்டுக்கிறோம். வாங்கம்மா நல்லா வந்து சவுந்து பச்சு பாருங்க, எல்லாம் எடுத்துடலாம். சூப்பராக வெந்திருக்கு. நல்லா இருக்குது பாருங்கள், இவ்வளோ அழகாக கலராக இருக்கு பாருங்க. கட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சுமா, சூப்பராக ஆகிடுச்சு. எவ்வளோ சவுண்டாக கேட்குது பாருங்கம்மா, கல 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 கலன்னு. 1/4 கிலோ மாவுக்கு எப்படியும் ஒரு 30-40 வந்துருக்குமா. எப்படி இருக்குது பாருங்கள் தட்டை, சூப்பராக இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் தட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா ஸ்கிரிப்ஸே வந்துருக்கலாம், முறுமுறுன்னு இருக்குது சூப்பராக. பாருங்கம்மா எப்படி இருக்குது எழும்பி, குட்டி குட்டி மினி தட்டை மாதிரி இருக்குது. மினி தட்டை மாதிரி இது எப்படி உடையுது பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பாசி பருப்பில் தட்டை செஞ்சது. எப்பவுமே நாங்கள் கடலைப்பருப்பு வேர்க்கடலையில் தான் செய்வோம். நல்லா சத்தம் வருதுமா. இதேமாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்படியே ஃபாலோ பண்ணி சூப்பராக இருக்குது, செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் நீங்கள் வீட்டிலே செய்யலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.